Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் தேர்ட் மிட்டம் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வாங்க செல்லங்களா வீடியோக்குள்ளே போயிடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. ஃபர்ஸ்ட் ஒன், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் என்ன? செகண்ட் ஒன், அல்ல அல்ல குறையாதது டேஷ். தேர்ட் ஒன், பாஞ்சால குறிஞ்சியில் டேஷ் நாயை விரட்டிவிடும். ஃபோர்த் ஒன், காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். ஃபிஃப்த் ஒன், என் வீடு டேஷ் உள்ளது. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர், கோடிட்ட இடங்களை நிரப்புக. சிக்ஸ்த் ஒன், பூமியின் கிழக்கு வாசலை திகழ்த்துவது, பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பாருங்க, சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் டேஷ். எய்த் ஒன், பராம்பர கன்னி பாடலை இயற்றியவர். நைன்த் ஒன், 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை டேஷ். 10th ஒன், ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட் மூணாவது வந்து பொறுத்துக. 11th ஒன் பாருங்க, இலக்கிய மாநாடு. 12th ஒன், தமிழ்நாட்டு கவிஞர். 13th ஒன், குற்றாலம். 14th தமிழ் கையேடு. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டரில் என்ன கேட்டிருக்காங்க, வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. இது வந்து 2 மார்க் தான். மாற்றம் ஆடம்பரம். 5th ரோமன், எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளியில் வந்து 2 மார்க்கு 5 அட்டன் பண்ணும், டோட்டலாக 10 மார்க்கு. 16th ஒன், பாஞ்சால குறிஞ்சியின் இயற்கை வளம் எத்தகையது. 7th ஒன், தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. 18th ஒன், காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக. 19th ஒன், சுட்டு எழுத்துக்கள் என்றால் என்ன. 20 பாருங்க, நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது. 21 அறிவின் பயன் யாது. 22 ஈகை பற்றி வள்ளுவரின் கருத்து யாது. நெக்ஸ்ட் எவையேனும் 4 வினாக்களுக்கு 6 வரிகளில் விடையளில். 23 வந்து தாரா பாரதி குறிப்பு எழுதுக. 24 பாஞ்சால குறிஞ்சியின் வீடுகள் எவ்வாறு இருக்கும். 25 காந்தியடிகளும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக. 26 வந்து பாருங்க, அகச்சுட்டு அகவினா புறச்சுட்டு புறவினா என்று பெயரிட்ட காரணத்தை எழுதுக. 27 பராம்பர கன்னியின் தாயுமானவர் கூறுவது யாது. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் என்ன, அடிமாறாமல் எழுதுக. பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாடலை செய்யுள் வடிவில் எழுதுக. நெக்ஸ்ட் கதையை எழுதுகளை வந்து பாருங்க. 29 வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டெடுத்த நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக வந்து அட்டன் பண்ணி நல்லா வந்து மார்க் வாங்கலாம். இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.